ஹாய் மக்களே, வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி பாபா சபரிமலைக்கு மாலை போட்டிருந்தார். மாலை போட்டு சுவாமிமலை பயணத்துக்கு கிளம்புறதுக்காக வீட்டில் பூஜைக்காக எல்லா ஏற்பாடுகளுமே பண்ணியிருந்தோம். 3 days தான் ஆக்சுவலி பாபா போட்டிருந்தார். அதே மாதிரி வீட்டில் தேவையான பொருட்கள் எல்லாமே சபரிமலைக்கு முன்னாடி போகிறதுக்கு என்னென்ன பூஜைகள் பண்ணி இருமுடி கட்டுவாங்க கோயிலில் போய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி வீட்டில் பார்த்திங்கன்னா எங்கள் மாமனாருமே சபரிமலைக்கு மாலை போட்டிருக்காங்க. இந்த டைம் தான் ஆக்சுவலி போடலை. பாபா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 8 வருஷமாகவே போட்டுட்டு தான் இருக்கார். நான் மேரேஜ் பண்ணி இப்போ தான் செகண்ட் டைம் மாலை போட்டிருக்காரு. வீட்டில் எனக்கு சரியாக ப்ராசஸ்லாம் எதுவும் தெரியாது. அதனால் எல்லாமே அத்தையும் மாமாவும் சொன்னாங்க. ஒன்று ஒன்றா சொல்ல எல்லாமே நானும் என்னென்ன வாங்கணும் என்னங்கிறது எனக்கு தெரிஞ்சது. அதேமாதிரி பாபா ஆஃப் டேயில் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமேட்டு வீட்டில் பூஜை பண்ணிட்டோம். பிரசாதெல்லாம் வீட்டிலேருந்தே ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிட்டோம் கோயில் பூஜைக்கு. வீட்லேயும் சாமிக்கிட்ட வச்சு படைச்சி பூஜைக்கு தேவையான எல்லா பொருட்களுமே வச்சு சாமிக்கிட்ட நாங்கள் படைச்சிட்டோம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா இதுதான் ஃபஸ்ட் டைமு. ஸோ அதனால் பாபா நல்லபடியாக வீட்டிலேருந்து கோயிலுக்கு இருமுடி கட்டுறதுக்கு அனுப்பிட்டோம். அதுக்கப்புறமேட்டு தேங்காய் உடைப்பாங்க அவங்க கிளம்புறதுக்கு முன்னாடி. அதேமாதிரி தேங்காய் உடைச்சிட்டு திரும்பி பார்க்காம போயிடுவாங்க. ஆஃப்டர் தட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இருமுடி கட்டுற இது தான் கோயிலில் இருந்தாங்க. கோயிலில் பார்த்திங்கன்னா 18 படி வச்சு சுவாமி ஃபோட்டோலாம் வச்சு பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி தேங்காயில் நெய் ஊற்றுவாங்க. அந்த நெய் எடுத்துகிட்டு போய் தான் சபரிமலையில் படியேறினதுக்கப்புறம் அங்கே எல்லாமே செய்வாங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா பாபா எல்லாமே ரொம்பவே இனிமையான தருணங்களாக இருந்துச்சு. எங்களோட வீட்டில் இருந்தும் எல்லாத்தையுமே வர சொல்லியிருந்தோம். அம்மா அக்கா எல்லாருமே வந்திருந்தாங்க பூஜைக்கு. அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா எங்களோட நாத்தனார் வீட்டில் சைடில் இருந்துமே அவங்க வீட்டுக்காரு, அதுக்கப்புறமேட்டு எங்கள் அண்ணி எல்லாருமே வந்திருந்தாங்க. பாப்பாங்கெல்லாம் வந்திருந்தாங்க. அப்புறம் அக்கா பசங்க எல்லாருமே இருந்தாங்க. ரொம்பவே ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம். அந்த ஹாப்பியான விஷயத்தையும் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆஃப்டர் தட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு அரேஞ்ச்மெண்ட்டுமே பார்த்து தான் எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இவங்க எல்லாமே ஆஃபீஸில் கொலீக் தான். ஆஃபீஸில் மேனேஜர் எல்லோரும் சேர்ந்து போவாங்களா, அவங்களோட சேர்ந்து தான் சபரிமலைக்கு இந்த டைம் பிளான் பண்ணியிருந்தாரு பாபா. ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாத்துக்கூடமே சபரிமலை பிளான் பண்ணி கரெக்டாக கிளம்பிட்டாங்க. லாஸ்ட் மினிட் வரைக்குமே லீவ் கிடைக்கலன்னு சொல்லி புலம்பிகிட்டு இருந்தார். பட் ஆனால் கடைசி நேரத்தில் காட் கிரேஸ் எப்படியோ லீவ் கிடைச்சிருச்சு போல் இருக்குது. அதனால் எல்லாருமே கிளம்பிட்டாங்க. அதாவது இந்த தேங்காயில் இருக்க தண்ணியெல்லாம் வெளியே எடுத்துகிட்டு அதில் நெய் ஃபுல்லாக ஊற்றி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதே மாதிரியே நெய்யெல்லாம் ஊற்றிட்டு ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணி அந்த மூட்டையில் போட்டுருவாங்க. மூட்டையை போட்டு கட்டினதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, குருசாமி இவர் தான் வெத்தலை பாக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி அந்த பையில் போட்டு வச்சுட்டு, இப்போ நம்ம ரிலேஷன் எல்லாத்தையுமே கூப்பிட்டு அதில் அரிசி கொடுத்து 3 டைம் போட சொல்லுவாங்க. அதே மாதிரி சின்ன சின்ன பிள்ளைங்க கையில் எல்லாத்துலேயும் நம்ம காசு கொடுத்துட்டு அதில் எப்படின்னா அரிசி அது மேலே வச்சு போடுவாங்க போல இருக்குது. நம்ம எவ்வளோ வேணால் காசு வச்சு இதில் போடலாம். இந்த காணிக்கை எல்லாமே சபரிமலை யாத்திரையில் இவங்க போகும்போது சுவாமிக்கிட்ட போய் சேர்ந்துடும். ஸோ அதனால் எல்லாருமே நம்ம ரிலேஷன்ஸ் வந்தவங்க எல்லாருமே அவங்க கையில் 3 டைம் அரிசி கொடுத்து எல்லாருக்கிட்டையுமே சின்ன பிள்ளைங்க எல்லாருக்கிட்டையுமே கொடுத்து போடலாம். அதே மாதிரி ரித்திகா பாப்புமே போட்டாச்சு. அதுக்கப்புறமேட்டு எங்கள் அம்மா வீட்டு சைட்லேருந்து எங்கள் அக்காங்க எல்லாருமே போட்டாங்க. ரொம்பவே இந்த மூமெண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நல்ல ஒரு தருணங்களை எப்பயுமே நம்ம ஷேர் பண்ணணும். அதே மாதிரி தான் என்னோட நல்ல விஷயங்கள், நல்ல தருணங்கள், என்னோடய லைஃப்பில் நடக்கிறது, என்னோடய வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாத்தையுமே நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நீங்கள் ப்ளஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஆஃப்டர் தட் இந்த விளக்கெல்லாம் ஏன் ஏற்றாமல் இருக்காங்கன்னா, லாஸ்ட்டாக பாருங்கள், இதில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் எல்லாருமே பார்க்கணும்.
ஆஃப்டர் தட் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கன்னிசாமிங்க தான் ஃபஸ்ட்டு இருமுடி கட்டுவாங்க. அதே மாதிரி வந்து போன டைம் பாவா போகும்போது வந்து கன்னிசாமி ஒருத்தர் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அப்புறமேட்டு என்கிட்ட வந்து நான் கேட்டேன், ஏன் கன்னிசாமி கூட்டிகிட்டு போகணுன்னு நான் சொல்லி கேட்டிருந்தேங்க பாவா கிட்ட. அப்போ தான் எங்கள் பாவா சொன்னார், அதாவது வந்து ஐயப்ப கோயிலுக்கு போகும்போது அந்த ஒரு கன்னிசாமியால் கூட்டிகிட்டு போகணும். ஆக்சுவலாக அது ஒரு இதுன்னு சொன்னார். கண்டிப்பாக வந்து கன்னிசாமி வந்து கூட்டிகிட்டு போகணும். ஒருத்தராச்சும் இப்போ நம்ம மாலை போடுறோம் அப்படின்னா ஒருத்தராச்சும் நம்மளோட இதில் கூட்டிகிட்டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி தான் இந்த டைம் வந்து 3 கன்னிசாமி கூட்டிகிட்டு போகிறாங்க. 3 கன்னிசாமி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 4 பேர் கூட்டிகிட்டு போகிறாங்க இந்த டைம் கன்னிசாமிகள். அந்த 18 படி வந்து அந்த கன்னிசாமிகள் ஒருத்தராக வந்து விளக்கிட்டாங்க. அதே மாதிரி தான் வந்து ஒவ்வொரு படிக்கும் ஒவ்வொரு பாட்டு, அதாவது வந்து பார்த்திங்கன்னா பஜனை. வந்து 1ஆவது படி வந்து 18ஆம் படி வரைக்குமே ஒவ்வொரு பாட்டு, சுவாமி சரணம் ஐயப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் வந்து ஒவ்வொருத்தராக வந்து மாற்றி அந்த விளக்கை வந்து அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 18 படியையுமே வந்து பார்த்திங்கன்னா கேண்டில் வந்து ஏற்றிட்டாங்க கன்னிசாமியில். கன்னிசாமி வந்து ஏற்றிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கன்னிசாமிகள் குருசாமி வந்து பூஜை பண்ணுவாங்க. குருசாமி அப்படின்னா இவங்களோட அதிகமாக சபரிமலைக்கு வந்து போவாங்க. இப்போ வந்து ஒரு 10 வருஷம் 15 வருஷம் அந்த மாதிரி போகிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கவங்க குருசாமின்னு சொல்லுவாங்க. அவங்க தான் இருமுடியும் கட்டுவாங்க. இதில் வந்து போன டைம் வந்து அதே இவர்கிட்ட வந்து குருசாமி வந்து இருமுடி கட்டுவாங்க. ரொம்பவே ஒரு மகிழ்ச்சியான தருணமானது. எனக்குமே ஒரு ஏக்கம் இருக்குது, ஒரு கேர்ளாக வந்து நம்ம வந்து போனதில்லை அப்படின்னு சொல்லிட்டு. இன்கேஸ் ஏஜ் ஆனதுக்கப்புறம் ஒரு 40-50+ ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சின்ன வயசில் நான் போனதில்லை ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி வந்து அந்த ஒரு இயக்கங்கள் இருந்துக்கிட்டே இருக்கதான் செய்யும். ஸோ அதனால் 40+, 50+ வந்து கண்டிப்பாக வந்து இந்த நேர்த்திக்கடனை நான் செலுத்திடுவேன். கண்டிப்பாக வந்து சுவாமி கோயிலுக்கு கண்டிப்பாக ஒரு தடவை, அதாவது என்னோடய உயிர் போகிறதுக்கு கண்டிப்பாக நான் வந்து போயிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா பிரசாதம்லாம் கொடுத்துட்டாங்க. பிரசாதம்லாம் சாப்பிட்டுட்டு ஆஃப்டர் தட் என்ன பண்ணுவாங்கன்னா, லாஸ்ட்டாக வந்து பூஜையெல்லாம் முடிச்சுட்டு எல்லாமே இருமுடியை வந்து தலையில் வச்சுக்கணும். தலையில் வச்சுட்டு நம்ம ஒவ்வொரு சாமி கார்லேயும் இருந்து ஆசீர்வாதம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் கரெக்டாக வந்து நாங்கள் லாஸ்ட்டாக வந்து எல்லா சாமி கார்லேயும் இருந்து ஆசீர்வாதம் வந்து வாங்கிட்டோம், மகதீரனும் வாங்கிட்டோம். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாப்பாவுமே வச்சு நான் வந்து ஒவ்வொரு சாமி கால்லையுமே விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ஒரு ஹாப்பியான மொமெண்ட். எல்லாருமே வந்து இருந்தாங்க. எல்லாருமே இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து எல்லா சாமிகளும் வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தங்களுமே கிளம்பும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, தேங்காய் உடைச்சி தான் வந்து கிளம்புவாங்க. அதே மாதிரி வந்து ஒரு சுவாமி இறங்கும்போது தேங்காய் உடைச்சி அவங்களோட சபரிமலை யாத்திரையை வந்து தொடங்கிட்டாங்க இங்கேருந்து. கிட்டத்தட்ட இந்த பயணம் வந்து பார்த்திங்கன்னா 3 நாட்கள் இவங்களோட பயணம். அதே மாதிரி தான் சேம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து கிளம்பிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த யாத்திரை இனிதே முடிய எல்லாரும் வாழ்த்து தெரிவிங்க. எல்லாருமே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவங்களோட யாத்திரை நல்லபடியாக இவங்க பயணம் மேற்கொள்ளணும். எந்தவித தடங்களும் வராமல் நல்லபடியாக இவங்க போயிட்டு வரும். எல்லாருமே கண்டிப்பாக ஆசீர்வாதம் பண்ணுங்கள். இதுதான் என்னோடய வேண்டுகோள். எல்லாருமே ஆசீர்வாதம் பண்ணுங்கள். பை டு எவ்ரிவன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, எல்லாருக்குமே நன்றி. என்னோடய வீடியோ பார்த்து இவ்வளோ பொறுமையாக இருந்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. என்னோடய தருணங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக மறக்காமல் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், வேன் கிளம்பிடுச்சு. எல்லாருமே வந்து ரெடி ஆகிட்டாங்க. சுவாமிகள் எல்லாமே உள்ளே போயிட்டாங்க. அதே மாதிரி வந்து எங்கள் வீட்லேயுமே எல்லாருமே வந்து கிளம்பிட்டாங்க. எல்லாருமே வந்து கிளம்பிட்டாங்க. பாய் எல்லாத்துக்கும். இந்த பயணம், இந்த யாத்திரை முடியும்.